இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தநல்லவர் ஆமென் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தநல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தநல்லவர் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கத்தநல்லவர். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். மோசே பார்வோனை வென்றதும் இஸ்ரவேலின் முன் சென்றதும் மோசே பார்வோனை வென்றதும் இஸ்ரவேலின் முன் சென்றதும் திறப்பினில் வாசலில் நின்றதும் ஜெபத்தினால் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். மோசே பார்வோனை வென்றதும் இஸ்ரவேலின் முன் சென்றதும் மோசே பார்வோனை வென்றதும் இஸ்ரவேலின் முன் சென்றதும் திறப்பினின் வாசலில் நின்றதும் ஜெபத்தினால் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். ஆற்றங்கரையினில் சென்றதும் போராடி மேற்கொண்டதும் ஆற்றங்கரையிலே சென்றதும் போராடி மேற்கொண்டதும் யாக்கோபு ஆசீர் பெற்றதும் ஜெபத்தினால் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். கெத்செமனே தோட்டம் சென்றதும் இரத்த வேர்வை சிந்தியும் ஜெபித்ததும் கெத்செமனே தோட்டம்
சென்றதும் இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்ததும் உலகத்தின் பாவத்தை மீட்டிடவும் ஜெபத்தினால் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா. கெத்சமனே தோட்டம் சென்றதும் இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்ததும் கெத்சமனே தோட்டம் சென்றதும் இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்ததும் உலகத்தின் பாவத்தை மீட்டிடவும் ஜெபத்தினால் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா. ஜெபமே ஜெயம் ஜெபமே ஜெயம் ஜெபமே ஜெயம் ஜெபமே ஜெயம் ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும் ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம் ஜெபமே ஜெயம் ஜெபமே ஜெயம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, சந்தோஷமா இருக்கீங்களா? 2025 வருடத்திற்குள் பிரவேசித்திருக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள், இஸ்ரவேலின் பெருமந்தைகள், கர்த்தரை அறியாத ஜனங்களும் கூட இந்த வருடம் எங்களுக்கு எப்படி இருக்கிறதோ, போராட்டங்கள், பாடுகள், பலவித பிரச்சனைகளை சந்தித்து சோர்ந்து போயிருக்கிறோம். இப்பொழுதும் கூட இந்த வருடம் எங்களுக்கு நன்மையும் கிருபையுமாய் நடக்குமா என்று சொல்லி வேதனையோடு சஞ்சலங்களோடு கவலையோடு இருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வருடம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தெரியாதவர்களுக்காக மறுபடியுமாய் அந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்கிறேன். சங்கீதம் 75 சங்கீதம் 10 வசனம். சங்கீதம் 75:10. துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். அருமையானதொரு வேத வசனம். சங்கீதம் 75:10. துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, வித்தியாசமான வாக்குத்தத்தம் இல்லையா? ஆனால் நம் கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்பட்ட உறுதியான மாறாத வாக்குத்தத்தம். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாய் நமக்கு 2025 வருடத்தை ஒரு ஜெயத்தின் ஆண்டாய், மனமகிழ்ச்சியின் ஆண்டாய் மலரச் செய்ய போகிறார் என்று நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ளலாம். ஆமென், அல்லேலூயா. புதிய ஆண்டிற்குள் எங்களை நடத்தும், புதிய கிருபையால் எங்களை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டிற்குள் எங்களை நடத்தும், புதிய கிருபையால் எங்களை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். குறைகள் நிறைவாகட்டும், எங்கள் குறைகள் நிறைவாகட்டும், எங்கள் வறட்சி செழிப்பாகட்டும், எங்கள் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டிற்குள் எங்களை நடத்தும், புதிய கிருபையால் எங்களை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. எந்தெந்த இடங்களில் நீங்கள் அவமானப்பட்டீர்களோ,
வைக்கப்பட்டீர்களோ அந்தந்த இடங்களில் உங்கள் கொம்பை காண்டமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தும்படியாய், நீங்கள் விட்ட கண்ணீருக்கு பதிலாக உங்களை ஆனந்த கண்ணீர் வடிக்கும்படியாய், உங்கள் சத்துருக்கள் மத்தியிலே ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணும்படியாய், கத்திருந்த புதிய வருடத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிற அவருடைய சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி தொடர்ந்து பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். பொது கிருபை தாரும் தேவா, பொது பலனை தாரும் தேவா, புதிய ஆண்டிற்குள் எங்களை நடத்தும், புதிய கிருபையால் எங்களை நிரப்பும், சவால்களை சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்களை சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர்பொருந்த, குடும்ப உறவுகள் சீர்பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட, பொது கிருபை தாரும் தேவா, பொது பலனை தாரும் தேவா, பொது கிருபை தாரும் தேவா, பொது பலனை தாரும் தேவா, புதிய ஆண்டிற்குள் எங்களை நடத்தும், புதிய கிருபையால் எங்களை நிரப்பும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இந்த ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியில நீங்க ஒருமனப்பட்டு கர்த்தருடைய அன்பு மகளோடு விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில 2025 வருடத்தில் இருந்து அவருடைய வருகையின் நாள் மட்டும் அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை காண செய்வார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வார். இதற்கு முன்பாக நாம் எப்பொழுதும் போல கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு பரிசுத்தவான்களாய் மாறி, பரிசுத்தவாட்டிகளாய் மாறி, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தருடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பலாமா? கர்த்தர் நல்லவர். உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டு கர்த்தருடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் உங்கள் பாவங்களை எல்லாம் கடலின் ஆழத்திலே மூடி போட்டு விடுவார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் முழங்கால் படியிட முடிந்தவர்கள் ஜெபம் பண்ணுகிற வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு விண்ணப்பங்களை ஏறெடுக்கலாமா? கர்த்தர் நல்லவர். முதலில் நம்முடைய பாவங்களுக்காக நம்மை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனிடம் மன்னிப்பு கேட்கலாமா? கர்த்தருடைய அன்பு மகளோடு சேர்ந்து ஒரு பாடலை நீங்கள் பாடலாம். கர்த்தர் நல்லவர். பாவங்கள் இருந்து நீதிக்காய் வாழ எனக்காய் சிலுவையில் பலியானீர், இயேசுவின் இரத்தத்தால் சகல பாவமும், இயேசுவின் இரத்தத்தால் சகல பாவமும் தூய்மையாகிவிடும், என்னை தூய்மையாக்கிவிடும். பாவங்கள் இருந்து நீதிக்காய் வாழ எனக்காய் சிலுவையில் பலியானீர், திரு உடலிலே என் பாவங்கள் சுமந்தீரே, என் பாவங்கள் சாகணும், என் பாவங்கள் சாகணும். காயங்களால் நான் மீண்டும் பிழைக்கணும், பாவங்கள் இறந்து நீதிக்காய் வாழ எனக்காய் சிலுவையில் பலியானீர், சிலுவை வழியாக என் பகையை ஒழித்தீரே, என் பகைகள் ஒழியணும், என் பகைகள் ஒழியணும். சிலுவையால் நான்
எனக்காய் சிலுவையில் பலியானீர். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய மீறல்களை அவர் சிலுவையில் சுமந்து வெற்றி சிறந்தார். அதனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கடந்த வருடங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், பாடுகள் இருந்தாலும் கூட உங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம். அந்த பாடுகளில் இருந்து உங்களை விடுவித்து பாதுகாத்த தேவன் எவ்வளவு அருமையான தகப்பனாய் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தார் என்பதை நீங்கள் அறிந்து உணர்ந்திருக்கிறதுனால, உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டதினால இப்பொழுதும் கூட நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி ஒரு அருமையான பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இருக்கப்பட்டோம் மடிந்திடாமல், கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரநெகேமியாவியை அழித்தே திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னொரு அருமையான பாடலை நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தர் செய்த நன்மைகளை மனதின் ஆழத்திலே வைத்து மனதொருக்கத்தோடு இந்த பாடலை பாடலாமா? அருமையானதொரு பாடல். கர்த்தர் நல்லவர். இந்த மட்டும் காத்த எபேனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே, எங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேலரே,
இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவில். அல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவில். பழமை எல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனால் ஆனதே. உந்தன் மகிமையால் இறங்கியே வாருமே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடுவோம், நாங்கள் மறுரூபம் அடைந்திடுவோம். சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவில். அல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவில். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காப்பவர், சாபப்பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவில். அல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவில். காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே, மகத்தான கிருபை என் மேலே மகிபா நீரூற்றிடுமே, மகிபா நீரூற்றிடுமே. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவில். அல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவில். இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே, எங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, விசுவாசத்தோடு நம்முடன் பிறவாத சகோதர சகோதரிகளுக்காக, நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்காக நாம் ஒன்று கூடி ஜெபிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, உங்கள் வாழ்க்கையிலே சூழ்ந்திருக்கிற பாவ சாப கட்டுக்கள், வில்லை சூனிய கட்டுக்கள், மாந்திரியங்கள், செய்வனைகள், வேற எந்த உபத்திரவங்களாய் இருந்தாலும், தரித்திரத்தினால ஏழ்மையினால நீங்க வாடிக்கொண்டிருந்தாலும், எல்லாவற்றையும் உடைத்தறியும்படியால் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் சொன்ன வேத வசனத்தின்படியே உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த பாவ சாப கட்டுக்கள், வில்லை சூனிய கட்டுக்கள், உபத்திரவங்கள், ஏழ்மையின் கட்டுக்கள் எல்லாம் உடைத்தறியப்பட்டு 2025 வருடம் நீங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். finished, எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, பிரதர் ஜோசப் ஆல்ட்ரின் அவர்கள் பாடிய அருமையான பாடல். நீங்கள் எல்லோரும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பாடுகள், சஞ்சலங்கள், வேதனைகள், துக்கங்கள், பாவங்கள், சாபங்கள், தரித்திரங்கள் எல்லாம், வெள்ளை சூனிய கட்டுக்கள், பிசாசின் உபத்திரங்கள் எல்லாம் முடிந்தது என்ற முழு அசைக்க முடியாத விசுவாசத்தோடு கர்த்தருடைய அன்பு மகளோடு சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் நல்லவர். விசுவாசத்தோடு நீங்கள் பாடுகிற வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் ஒரு அற்புதம் நடக்கும். இந்த 2024 வருடத்திலே முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது,
அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், தன் ஜீவனை கொடுத்தார். அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். முடிந்தது, நேரம் முடிந்தது. என் சாபம் தரித்திரம் யாதிக்கு நேரம் முடிந்தது, முடிந்தது, நேரம் முடிந்தது. என் சாபம் தரித்திரம் யாதிக்கு நேரம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. எனக்கன்பான தெய்வ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற சத்ருவின் போராட்டங்கள், அந்தகார வல்லமையின் கிரியைகள், பிசாசு கொண்டு வருகிற உபத்திரவங்கள், மனுஷர் மூலமாய் உங்கள் மேல் ஐயப்படுகிற அம்புகள், பாவசாப கட்டுக்கள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றார். இப்பொழுதும் கூட நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து வெற்றி சிறந்தாரே, அவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய அன்பு மகளோடைய சேர்ந்து ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவரப்பா. ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உடைய அன்பு பிள்ளைகள் இஸ்ரவேலின் பெருமந்தைகள் விசுவாசிக்கிறார்கள் ராஜா, உம்மால் எல்லாம் கூடும் என்று நீர் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து எங்களுக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிற எழும்ப போகிற எல்லா பிரச்சனைகளையும், எல்லா பாடுகளையும், பாவசாப கட்டுக்களையும், அந்தகார வல்லமையின் கிரியைகளையும், பில்லி சூனிய கட்டுக்கள் செய்வனைகள் எல்லாவற்றையும், எங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற அத்தனை காரியங்களையும் முறியடித்து சிலுவையில் நீர் வெற்றி சிறந்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறதுனால இப்ப இந்த நிமிஷம் உடைய அன்பு மகளோடைய சேர்ந்து ஜெபிக்கிற அத்தனை அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உடைய வார்த்தைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுகிற, ஷேர் பண்ணுகிற, உடைய வார்த்தைகளை கேட்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அத்தனை அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ள, இஸ்ரவேலின் பெருமந்தைகளினுடைய வாழ்க்கையில் உள்ள, உம்மையறியாத ஜனங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அத்தனை கட்டுக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள வல்லமையுள்ள நாமத்தினாலே முறியடிக்கிற ராஜா, உடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ள உபத்திரவங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறியடிக்கப்பட்டதினால 2025 வருடத்தில் இருந்து உடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிரம்பி வழியும் சந்தோஷம் துளிர்விட வைக்க போறமது கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். நன்றி ஏசப்பா. எனக்கன்பான தேவச்சனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்பொழுதும் கூட பஞ்சத்தினால பாதிக்கப்பட்ட ஜனங்கள், ஏழ்மையினால வேலைகளை இழந்து, வீடுகளை இழந்து, தேவைகளை சந்திக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஏழை ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உம்மால் எல்லாம் கொடுமை ராஜா. அப்பா, உமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. உலகத்தில் உள்ள குடிகள் ஏழைகளாயிருந்தாலும் பணக்காரர்களாயிருந்தாலும் யாராயிருந்தாலும் அவருடைய தேவைகளை சந்திக்கிறவர் நீரல்லவா? இசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன்.
நல்ல வசதியாய் வாழ்ந்து சுகித்திருக்கிறவர்களுடைய ஆசீர்வாதங்களில் இருந்த கொஞ்சத்தை எடுத்து ஏழை ஜனங்கள் வாழ்ந்து சுகித்திருக்கும்படிக்கு அவர்களுக்கு கொடுங்க ராஜா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள், அன்றைய தினத்திற்கு அதனதின் பாடு போதும் சொன்னீரேப்பா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளை போஷிக்கிற தேவாதி தேவனாகிய கர்த்தர் அன்று எலியாவை பாகங்களை கொண்டு போஷித்த தேவன் இன்றும் கூட உடைய அன்பு பிள்ளைகள் உடைய கரங்களை எதிர்பார்த்து நிற்கிறோம் அப்பா. ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு சொன்ன தேவன் நீர். அப்பா, உமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், ஏழை எளிய மக்களை இங்கே போஷிங்கப்பா. அவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்து அவர்கள் ஒரு நல்ல வீடு கட்டி தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு அவர்கள் வாழ்க்கையிலே செட்டிலாக இங்கே கிருபளித்துள்ளங்க தகப்பனே. 2025 வருடத்திலிருந்து அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும் அப்பா. அது மாத்திரமல்ல, அநாதை ஆசிரமங்களை, முதியோர் இல்லங்களை, மனநல காப்பகங்களை, ஆதரவற்றோர் இல்லங்களை நடத்துகிற பிளாட்ஃபார்ம்ல தங்கி உறங்கிக் கொண்டிருக்கிற ஜனங்களை போஷிக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு ஒரு திறந்த வாசலை வைங்க ராஜா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அவர்கள் என்னென்ன காரியங்கள் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்தந்த காரியங்கள் எல்லாம் இப்ப இந்த நிமிஷத்தில் இருந்து அவர்களுக்கு கிடைக்கும்படியாய் கர்த்தர் நீர் ஒரு புதிய வாசலை அவர்களுக்கு திறந்து விடுங்க ராஜா. அப்பா, உமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நன்றி இயேசப்பா. இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தரேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினாத்தம் கோலினால் பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். அலைகள் படகின் மேல் மோதி ஆழ்த்தினாலும் கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். அடல் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தரேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த 2025 வருடம் மழலை செல்வங்களை கரங்களில் ஏந்தி கொண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபளித்துள்ளங்கப்பா. பிசினஸ்ல ஆசீர்வாதங்களை இழந்தவர்கள் ஆசீர்வாதங்களை சொந்தரித்துக் கொள்ள கிருபை அளித்துள்ளங்க தகப்பனே. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே,
வைரஸ் நோயினால, கேன்சர் நோயினால, ஹார்ட் ப்ராப்ளத்தினால, பார்க்கின்சோனிசம் நோயினால, வெட்சோர்னால, எய்ட்ஸ் நோயினால, இரத்த புற்றுநோயின் நிமித்தமாய், கிட்னி பிரச்சனைகளின் நிமித்தமாய், பலவித பாடுகளின் நிமித்தமாய், சின்ன சளி காய்ச்சலில் இருந்து பொல்லாத நோய்கள் வரைக்கும் உள்ள அத்தனை நோய்களின் நிமித்தமாய் வேதனையோடு என்று விடியும் என்று சொல்லி ஜீவனோடு போராடி கொண்டிருக்கிற உடைய அன்பு பிள்ளைகளையும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேனப்பா. எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகின்னு சொன்ன தேவாதி தேவனாய் கர்த்தர், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் வாக்கு கொடுத்த தேவாதி தேவனாகிய கர்த்தர், இப்ப இந்த நிமிஷம் ஆணை கடாப்பட்ட மது கரங்களில் இருந்து வழிந்தோடுகிற ரத்தம் உடைய அன்பு பிள்ளைகளின் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாய்ந்தோடி சென்று பலவீனப்பட்ட உறுப்புகளை பலப்படுத்தி நோய் கிருமிகளை எல்லாம் வேரோடு பிட்டுங்கீறிந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வழியாய் அற்புத சுகத்தை கொடுக்கட்டும் தகப்பனே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, உடைய நாமம் மகிமைப்படும் வழியாய் கர்த்தர் நீங்க அற்புதத்தை செய்ய தகப்பனே. இயேசுவின் நாமத்தாலே கேட்கிறேனப்பா. கணவரால் கைவிடப்பட்டு, மனைவிகளால் கைவிடப்பட்டு, வேதனையோடு விசாரிப்பாரற்ற சீயோன்களாய் இருக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை சமூகத்திலே கொண்டு வருகிறோம் அப்பா. ராஜாதே ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, மேட்டிமை எண்ணத்தோடு அகங்காரத்தோடு கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற பொல்லாத கணவன்மார்களை சமூகத்திலே கொண்டு வருகிறேனப்பா. ராஜாதே ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, விசாரிப்பாரற்ற சீயோன்கள் அல்ல என்னுடைய அன்பு பிள்ளைகள், அவர்களை விசாரிப்பதற்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் என்று சொல்லி அந்த பொல்லாத மனிதர்கள் அறிந்து உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய முழங்கால்கள் முடங்கும்படியாய் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்கப்பா. கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை வார்த்தைகளால் காயப்படுத்தும் பொழுது, அவர்களை வேதனைப்படுத்தும் பொழுது கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் தனித்து நின்று போராட முடியாமல் அவர்களை சுற்றி ஒரு கூட்ட ஜனங்களை எழுப்பி நின்று இல்லாத பழிகளை அவர்கள் மேல் சுமத்துகிற பொல்லாத ஜன கூட்டமே, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் விசாரிப்பாரற்ற சீயோன்கள் அல்ல, அவர்களை விசாரிப்பதற்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர்கள் திக்கற்ற பிள்ளைகள் அல்ல, கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவர் எரிச்சலுள்ள தேவன், அவர் பட்சிக்கிற அக்கினியாய் எழும்புவார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இதோ நான் என் விரலை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன், அதனால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள் சொன்ன தேவனுடைய கரம் அவர்களை பாதுகாக்கும் என்று சொல்லி அந்த பொல்லாத மனிதர்கள் அறிந்து உணர்ந்து கொள்ளும் படியார் கர்த்தர் எழும்பி நின்று யுத்தம் செய்யுங்க தகப்பனே. சத்துருக்களை உம்முடைய அன்பு பிள்ளைகள் விசாரிப்பாரற்ற சீயோன்களாய் தரித்து நின்று போராடுகிற உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எழும்ப போகிற சத்துருக்கள் சிதறிண்டு போகும்படியாய் காணாமிருகத்துக்கு ஒப்பான பலனை உடைய அன்பு பிள்ளைகளை நீர் கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனே. யுத்தம் உங்களுடையது தகப்பனே. ஜெயம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமை பெறட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் மற்றவர்களுக்கு ஒரு வேதனையும் கொடுக்காமல் ஏழை எளிய ஜனங்களை பாதுகாக்கிற பாரபட்சமின்றி தங்கள் சொந்த விருப்பு வெறுப்புகளை பொருட்படுத்தாமல் அருமையாய் பாதுகாக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நின்று அவர்களை கோர்ட்டுக்கு அலைக்கழிக்கிற பொல்லாத ஜனங்களை சமூகத்திலே கொண்டு வருகிறேனப்பா. ராஜாதே ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, வழக்காடுகிறது கர்த்தர். கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்காக வழக்காட போவது கர்த்தரப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உடைய அன்பு பிள்ளைகளுக்கு ஜட்ஜிகள் வழக்கறிஞர்கள் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்யப்பா. கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு சாதகமாய் பாரபட்சமின்றி நீதியுள்ள நியாயாதிபதியின் பிள்ளைகளுக்கு நியாயத்தோடு
போராடுகிற வக்கீல்கள் அருமையாய் வாதாடி ஜட்ஜிகள் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்து அப்பா உமக்கு கொடானுடைய ஸ்தோத்திரம். அப்பா கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு சாதகமாய் தீர்ப்பு வர நீங்க கிருபையளித்திருங்க. எங்கள் அன்பு நல்ல இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறோம். எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அப்படியே நீங்க செய்ய போறோம் தயவிற்காக நன்றி ஏசப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாதுன்னு சொல்லி உம்முடைய அன்பு பிள்ளைகள் விசுவசிக்கிறதுனால எத்தனையோ இடங்கள்ல ஆலயங்கள், கர்த்தருடைய ஆலயங்கள் கட்டப்பட்டு அதை முடிக்க முடியாதபடிக்கு பண நெருக்கடியின் மத்தியில கடந்து வருகிற உடைய அன்பு பிள்ளைகளை சமூகத்திலே கொண்டு வருகிறேனப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் சொன்ன ஐஸ்வர்ய சமணராகிய கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து உடைய அன்பு பிள்ளைகள் விரும்புகிற காரியம் வாய்க்கும்படி செய்து அப்பா உமக்கு கொடானுடைய ஸ்தோத்திரம். தங்கி வாசம் பண்ணுகிற அருமையான கர்த்தருடைய ஆலயங்களை கட்டி முடிக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அப்பா உம்மை துதிக்கிறோம். அப்பா அவர்கள் எளியவர்களாய் இருந்தாலும் வறியவர்களாய் இருந்தாலும் அவர்கள் கையில் ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் கூட, ஒன்றுமில்லாத வெறுமையான நிலையிலும் கூட கர்த்தர் நினைத்தார் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி உடைய அன்பு பிள்ளைகள் அறிந்து உணர்ந்து அந்த ஆலயங்களை கட்டி முடித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாக்கியத்தை உடைய அன்பு பிள்ளைகளுக்கு நீங்க கொடுங்க. எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உமக்கு கொடானுடைய ஸ்தோத்திரமே துதிக்கிறோம். அப்பா எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, நீங்கள் திக்கற்றவர்களாயிருக்கலாம், விசாரிப்பாரற்ற சியோன்களாயிருக்கலாம், எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கலாம், அல்லது இல்லாத பழிகளை, வீண் பழிகளை உங்கள் மேல் சுமத்தி அது நிமித்தமாய் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். அன்பான தேவ ஜனமே, உங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு, உங்களை விசாரிக்கிற ஒரு தகப்பன் உண்டு, நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரில் இருந்து வந்தன, நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனவர், தேவைகளை அறிந்த நல்ல தந்தையவர், உணவு ஊட்டுகிறார், உடையும் உடுத்துகிறார், அப்பா அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரில் இருந்து வந்தன, நாமும் அவருக்காக வாழ்ந்திடுவோம். ஆட்கொண்டு நடத்துகிறார் அதிசயமாய், உருவாக்கி மகிழ்கின்றார் ஒவ்வொரு நாளும், கேட்பதை கொடுத்திடுவார், தட்டும்போதை திறந்திடுவார், அப்பா அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரில் இருந்து வந்தன, நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம். இரக்கம் நிறைந்த தந்தையவர், ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்று அவர், கணவனை இழந்தவர்க்கு காப்பாள நீர்தானையா, அப்பா அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரில் இருந்து வந்தன, நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம். குழந்தையாயிருந்த போதே நேசித்தவர், எகிப்தில் இருந்து என்னை அழைத்து கொண்டார், கரங்களை பிடித்து கொண்டு நடக்க பழக்குகிறார், அப்பா அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரில் இருந்து வந்தன, நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம். இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, சிறு பிள்ளைகளை சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அம்மா
சிறு பிள்ளைகளை சுற்றி உடைய பாதுகாக்கும் கரம் எடுக்கட்டும் அப்பா. இசப்பா எங்கள் அன்பு நல்ல தகப்பன், ராஜாதி ராஜாவை, சேனைகளின் கத்தாவை, கல்யாணமாகாத பிள்ளைகளை வைத்துக் கொண்டு கலங்கி நிற்கிற பெற்றோர்கள் மகிழ்ந்து களிக்கூறும்படியாய் திருமண காரியங்கள் வாய்க்க செய்ய தகப்பனே. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அப்பா மக்கள் கொடானுடைய சோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். இயேசப்பா எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ஒற்றுமையாய் இருக்க வேண்டிய குடும்பங்கள்ல சத்ரு உட்புகுந்து கலக்கி கொண்டு குழப்பத்தை கொண்டு வந்து அநியாயமாய் சந்தோஷமாய் வாழ வேண்டிய பிள்ளைகள் தங்களுடைய சந்தோஷத்தை சமாதானத்தை இழந்து நிற்கிறதை பார்க்கிறேன் தகப்பனே. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உடைய அன்பு பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற வேளையில தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் சொன்ன தேவன் நீர், சமாதான காரணர் நீர், சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை தன் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் சொன்ன தேவர் இதோலா ஷகுருதுலிக்கலே லோயா சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் சமாதானத்தை குலைக்க நினைக்கிற சத்துருடைய கிரியைகள் எல்லாம் அழிந்து போகட்டும் அப்பா. பெரிய பர்வதமே நீ ஏமாத்து, பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் அப்பா மக்கள் கொடானுடைய சோத்திரம் அப்பா. ராஜாதே ராஜாவை எங்கள் அன்பு நல்ல தகப்பன் அப்பா, தூதர்கள் கூட்டத்தை நிறுத்தி கர்த்தரை யுத்தம் பண்ணி ஜெயத்தை உடைய அன்பு பிள்ளைகளுக்கு கிடங்கப்பா. நன்றி தகப்பனே அப்பா மக்கள் கொடானுடைய சோத்திரம் அப்பா. ராஜாதே ராஜா எங்கள் அன்பு நல்ல தகப்பன், யூடியூப் மூலமாய் வாட்ஸ்அப் மூலமாய் உமது மகளுக்கு கிடைக்கிற உடைய வார்த்தைகள் உமது மகளுடைய சொந்த வார்த்தைகள் அல்ல. கர்த்தர் பரத்திலிருந்து திட்டம் பண்ணி உமது மகளை கொண்டு இந்த பிரயோஜனமான அடிமையை கொண்டு கொடுக்கிற வார்த்தைகள் என்பதை அறிந்து உணர்ந்து அப்பா எங்கள் அன்பு நல்ல தகப்பனை, என்னை பலப்படுத்திற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டின்னு சொன்ன தேவன் என் பலவீனத்தை நோக்கி போட்டு கர்த்தர் நீர் அற்புதங்களை செய்ய எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ராஜாதே ராஜாவே சேனைகளின் கர்த்தாவே, அப்படியே நீங்க நடத்த போறோம் தயவிற்காக நன்றி ஏசப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அப்பிரோஜனமான அடிமையப்பா, கடமையை மாத்திரம் செய்தேன் ஐயா. ஏறெடுத்த விண்ணப்பங்களுக்கு என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உடைய சித்தத்தின்படியே பதிர்த்தாரும். சகல விதமான துதி கனம் மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. நாத்துமாவே கர்த்தரே சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. நாத்துமாவே கர்த்தரே சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் அல்லேலூயா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. விசுவாசமுள்ள ஜெபமே, விசுவாசமுள்ள ஜெபமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. யாக்கோபை போல ஜெபித்திடும், யாக்கோபை போல ஜெபித்திடும் உறுதியான ஜெப வீரரானேன். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. அந்நாளை போல ஜெபித்திடும், அந்நாளை போல ஜெபித்திடும் உருக்கமான ஜெப வீரரானேன். இரட்டிப்பான பங்கை பெற்று கொண்டிட, இரட்டிப்பான பங்கை பெற்று கொண்டிட இரட்சகரிடம் நான் ஜெபித்திடுவேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், உற்சாகத்தோடு ஜெபமே ஜெயம்,
ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. தானியேலை போல ஜெபித்திடும், தானியேலை போல ஜெபித்திடும் தைரிய ஜெப வீரரானே. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல விசுவாசத்தில் என்றும் நிலைத்திருப்பேன், விசுவாசத்தில் என்றும் நிலைத்திருப்பேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. நூற்றுக்கு அதிபதி போல ஜெபித்திடும், நூற்றுக்கு அதிபதி போல ஜெபித்திடும் விசுவாச ஜெப வீரரானேர், விசுவாச ஜெப வீரரானேர். இஸ்ரவேலுக்குள்ளும் இல்லா விசுவாசம், இஸ்ரவேலுக்குள்ளும் இல்லா விசுவாசம், ஏகத்தினில் இயேசுவே என் சுவாசம். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஆமென். அல்லேலூயா.